Hi friends, welcome to RKR 007. இன்னைக்கு RKR 007ல என்ன பார்க்க போறோம்னா Kinemaster ஆப் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, Play Storeல போய் நீங்க Kinemaster ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண பிறகு நமக்கு இந்த மாதிரி தான் வரும். பாருங்க, இந்த மாதிரி தான் நமக்கு வரும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம ஆட் பட்டனை ரவுண்டாக ரெட் கலரில் இருக்கிற ஆட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா ஸ்கிப் அப்படின்னு வரும். அதில் போயிட்டு நம்மளுக்கு எந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணுறோமோ அந்த வீடியோ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மீடியா ப்ரௌசருக்குள்ளே போய்க்குங்க. நம்ம கேமரா நம்ம எடுத்த வீடியோவில் வந்துடும். அது வந்து எந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குதோ அந்த வீடியோ எடுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா கிளிக் பண்ணிங்கன்னா டைம் லைனில் வந்து கீழே ஆட் ஆகிடும். ஓகே, நம்மளுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, மேலே இருக்கிற ரைட் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நம்மளுக்கு வீடியோ கீழே வந்துடுச்சு. அடுத்தது வந்து இதுக்கு வந்து நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஆடியோன்னு இருக்குதுல்ல, அதுக்கு போய்க்குங்க. மியூசிக் போயிட்டு நம்ம வந்து என்ன மியூசிக் வேணுமோ அந்த மியூசிக் வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ப்ளஸ்னுக்கு அதை ஆட் பண்ணிடுங்க. மியூசிக் வந்துருச்சு. நம்ம வந்து ஃபுல்லாக வேணும் ஆடியோவில் வந்து அந்த மியூசிக் எந்த சைஸில் இருக்குது அந்த அளவுக்கு தான் மியூசிக் வரும். நான் வந்து ஃபுல் வீடியோக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிற ரைட் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம கொடுத்த முன்னாடி அதுலேயும் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து லூப்னு இருக்குது பாருங்கள். கிளிக் பண்ணோன்னே அந்த சைடில் வந்து நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். அதில் வந்து வால்யூம் கீழே வந்து லூப்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. லூப் கீழே இருக்கிற அந்த இன்னொரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துடும். ஓகே, வந்துருச்சு. இப்போ மேலே இருக்கிற ரைட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம வாய்ஸ் வந்து நம்ம முதல்ல பேசின வாய்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியல, தேவையில்லாத நாய்ஸ் நம்ம இடையில வந்துருச்சு அப்படின்னு இருந்தால் நம்ம அந்த வீடியோவிலேருந்து அந்த வாய்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோவில் அந்த வாய்ஸை நம்ம ரிமூவ் பண்ண நினைக்கிறோமோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மேலே அந்த ஆப்ஷன் வந்து மேலே தள்ளி விட்டிங்கன்னா வால்யூம்னு வரும். அதில் போய் நம்ம வால்யூம் சொல்லிட்டு இருக்கும்போது அதை வந்து மியூட் பண்ணிடலாம். மியூட் பண்ணிட்டோம்னா நம்ம பேசின வாய்ஸ் வராது, புதுசாக பேசினது தான் வரும். மேலே இருக்கிற ரைட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. எதை பண்ணாலும் மேலே இருக்கிற ரைட் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நம்மளுக்கு அது ஒர்க் ஆகும். ஓகே, அடுத்தது வந்து நம்ம இதுக்கு எப்படி வாய்ஸ் கொடுக்குறதுனா கீழே இருக்கிற வாய்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு நம்ம வாய்ஸ் பேசிக்கலாம். இப்போ பாருங்கள், மூவ் ஆகுது. அந்த டைம் லைன் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து வாய்ஸ் கொடுத்துக்கலாம். வாய்ஸ் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம்னா வந்துடும். ஓகே, மேலே இப்போ எக்ஸ்னு இருக்க நம்ம வாய்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டோம்னா மேலே வந்து ரைட் சிம்பிள் வரும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, வாய்ஸ் வந்துடுச்சு. அடுத்தது என்ன பண்ணலான்னா தேவையில்லாத இடத்த எப்படி ட்ரிம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, வீடியோவோட ஸ்டார்டிங் இடத்துல நம்மளுக்கு தேவையில்லை, இவ்வளோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அதை எப்படி ட்ரிம் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அது போய் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஆஃப் ட்ரிம் டு லெஃப்ட் அப்படின்னு இருக்குதுல்ல, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா லெஃப்ட் சைடு வந்து போயிடும். இது வந்து ரைட் சைடுனா அதே மாதிரி அந்த கடைசியில் வச்சு நம்ம ட்ரிம் டு ரைட் அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து ரைட் சைடு போயிடும். உங்களுக்கு எந்த கடைசியில் தேவைப்படாத இடத்துல வச்சு நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல எனக்கு தேவைப்படலை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடு கொடுத்துட்டு போயிடும் பாருங்க. இது இந்த பக்கம் இருக்கிற வீடியோவில் நீங்கள் செய்யணும்னா இந்த பக்கம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியில் ஒரு வீடியோவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். முன்னாடி ஒரே வீடியோ இருந்தால் முன்னாடி பின்னாடி கடைசியில் தான் பண்ண முடியும். தனித்தனியாக நம்ம வீடியோ இப்படி பிரிச்சுருந்தோம்னா இடையில பண்ணிக்கலாம். ஓகே, ரைட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எப்படி பிரிக்கிறது ஒரு வீடியோ ஃபுல்லாக இப்படி இருக்குது. நம்ம இடையில வந்து வேறு எதுவும் பேசி நம்ம ஆட் பண்ணோம்னா எப்படி நம்ம அதை பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம்.
பிரிச்சுட்டு அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரிம்மில் போய் இந்த 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 2ஆக பிரிஞ்சிடும். பாருங்கள், ஒரு வீடியோ 2ஆக பிரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் பிரிச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து வேறு எதுவும் வீடியோ ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஓகே, இது எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து இந்த இடத்துல பாருங்கள், ஷேர் இது இருக்குது. அதில் போய் நம்ம யூடியூப் கொடுத்தோம்னா யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, கூகுள் இருக்குது. எதில் வேணால் நம்ம கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மேலே சேவ் வீடியோ டு கேலரி அப்படின்னா ஃபோன்லேயே நம்மளுக்கு சேவ் ஆகிக்கும். இதில் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.